எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தல் திருவிழா இதை நோக்கித்தான் தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோருடைய ஆல் ரோட்ஸ் ஆர் லீட் டு 2026 அசம்பிளி எலெக்ஷன் தமிழ்நாடு. எல்லா ரோடுகளும் தமிழக தேர்தல் திருவிழா 26 நோக்கித்தான் நீண்டு கொண்டிருக்கிறது. அதன் நீட்சியாகத்தான் இன்றைய தேதியில் நம்முடைய அரசியல் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பரபரப்பான சூழ்நிலையில் பீகார் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டீகோடிங் ஆஃப் பீகார் எலெக்ஷன், அந்த எலெக்ஷனுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய மகிமை என்ன என்பதை அவங்க விவரித்து அந்த தலைமை எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆளுங்கட்சி பீகார் நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சியை மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்புறம் அந்த செய்த ஆட்சி, அந்த இன்கம்பன்ட் கவர்மெண்ட் செய்த அந்த பணிகள் அவர்களுக்கு திருப்தி இருக்கிறது. அதற்கடுத்தவரோட பெண்களுக்கு சட்டம் ஒழுங்கை அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று உணர முடிந்தது, உணர்ந்திருக்கின்றார்கள். அதற்கடுத்தபடியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வந்து பெண்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை, வாழ்க்கையின் அர்த்தத்தை உணரச் செய்திருக்கிறார்கள். அதன்பால் பெண்களும் திருமணமானவர்களும் குடும்பத்து பெண்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை உண்டாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் அரசு. இந்ததான் முக்கியமான காரணம். பெண்கள் பெருவாரியான வாக்குகளை போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த டீகோட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் ஒரு அரசியல் 30 வருஷம் அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இது அத்தனையும் ஏற்றுக்கலாம். பல ஜட்ஜ்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அந்த ஹைட்ல ஹைலைட்டா பயன்லார்ஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தி கோர்ட் கவர்னன்ஸ் இஸ் nothing but to ensure confidence to the public, and the governance should be openness and fairness. அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோடு ஒருதலை பட்சமின்றி நடக்க வேண்டும். அதன்பால் மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். அதுவே சிறந்த ஒரு ஆளுமை, ஒரு அரசாட்சி என்று பல தீர்ப்புகள் சொல்லியிருக்கிறது. அதையும் இதையும் ஒப்பிடும்போது சரியாக தெரியாது. ஆகவே என்ன சொல்கிறது அந்த உண்மையை? பீகார் தேர்தல் சில விமர்சனம் சொல்றாங்க, பீகாருடைய கல்ச்சரும் அங்குடைய செட்டப்பும் பொலிட்டிக்கல் செட்டப்பும் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தாது. தமிழ்நாட்டுடைய கல்ச்சரும் இங்கோடைய அரசியல் நிலவரம் வேற. இதுவாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு என்ன, மக்களாட்சி தத்துவத்தில் என்ன நினைக்கிறாங்க? பொதுமக்கள் வாக்களிக்கிறாங்க. மிகப்பெரிய பொறுப்பு பொதுமக்களுக்கு வாக்களிக்கிற பொருள். அந்த வாக்களிக்கும் போது அந்த வாக்குகளை வாங்கி வருகின்ற அந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா? மக்களுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டினாங்களா? அவங்க சொன்ன வாக்குறுதியை கொடுத்து மக்கள் அதன் மேல் நம்பிக்கை கொண்டுள்ளார்களா? அப்புறம் அதனால அந்த ஆட்சியாளர்கள் செய்த அந்த அடிப்படை மக்களுக்கு செய்த அரசுடைய திட்டங்கள் மக்களுக்கு திருப்தி அடைய செய்திருக்கிறதா? இதுதாங்க ஒரு பேசிக் ஒரு கவர்மெண்ட் ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை. இது 1952 எல்லா கட்சிகளும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அப்பப்போது மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி இருக்கிறோம். நாங்கள் தோற்றதுக்கான காரணங்களை நாங்கள் ஆய்வு செய்வோம், அதை நிவர்த்தி பண்ணுவோம் அப்படின்னு பேப்பர்ல சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கோம். ஒரே தான் திருப்பி இந்த உடஞ்ச ரெக்கார்டு மாதிரியே நடந்துட்டே இருக்கும். இதெல்லாம் கூர்ந்து கணித்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் தன்னுடைய மிகப்பெரிய தொழிலை விட்டுவிட்டு சிம்பிளா
தன் சக்திக்கு மீறிய வாக்குகளை கொடுக்காமல் தன்னால் எதை செய்ய முடியும், மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க முடியும், தீர்த்து தருகிறேன். ஒரு அலப்பறை இல்லாத, பாசாங்கு இல்லாத, உள்ள மனசாட்சி உள்ள ஒரு ஆட்சியை நான் மக்களுக்கு தருவேன் என்று நான் வரேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இருக்கிறார். அவர் பேசுகின்ற ஒவ்வொரு அரசியல் நகர்களும் நீங்க கூர்ந்து கவனித்தீங்கன்னா ஒன்றும் உண்மையா தெரியும். நிதானம், நேர்த்தி, நெறி சார்ந்த முன்னெடுப்பு, அறிவார்ந்த அரசியல் நகர், அப்புறம் அமைதியாக வாக்குறுதிகள், அமைதியான செயல்பாடுகள், மக்களுக்கான செயல்பாடுகள், மக்கள் விரும்புகின்ற செயல்பாடுகள், மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் நகர்வுகள். ஒட்டுமொத்தத்தில் மக்கள் அரவணைத்து அள்ளி கொடுக்கக்கூடிய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கின்ற ஒரு மக்கள் தலைவராக, ஒரு ஐகானிக் மாஸ் லீடராக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மக்கள் மத்தியிலே நிலை கொண்டுள்ளார். இது எதை காட்டுகிறது என்றால், இனி இந்த கன்வென்ஷனல் கான்டெம்பரரி பாலிடிக்ஸ், இந்த சமகால அரசியலையும் இந்த அரைச்சமாவே அரசியலையும் தாண்டி ஒரு சோசியல் ரிஃபார்மேஷன், ஒரு சமுதாய சீர்திருத்தம், ஒரு அறிவார்ந்த அரசியல், ஒரு அப்ளைடு பாலிடிக்ஸ், ஒரு நெறி சார்ந்த அரசியல், ஒரு டிசிப்ளின்டு பொலிட்டிக்கல் அப்ரோச், ஒரு டிட்டர்மைன்டு பொலிட்டிக்கல் வில், தீர்மானித்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் முன்னெடுப்பு, இப்படிப்பட்ட ஒரு ரிஃபைன்டு பாலிடிக்ஸை ஒரு அலசி ஆராய்ந்து அளவோடு அளப்பறை இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், நிதானத்தோடு விவேகத்தோடு அடியெடுத்து வைக்கிறார் தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர். அதன் மூலமாக தன்னுடைய தோழர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அவர் சொல்கின்ற ஒன்றே ஒன்று, நிதானம், நேர்மை, நெறி சார்ந்த அறிவு, பரந்த மனப்பான்மை, விரிந்த பார்வை, நேர்கொண்ட பாதை, நெறி சார்ந்த அரசியல் முன்னெடுப்பு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்புடைய மிகைப்படுத்தாத வாக்குறுதி, இதைத்தான் முன்னெடுக்க போகிறது தமிழக வெற்றி கழகம் என்று திருப்பி 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 சொல்றார். இந்த வழியில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களையும் தொண்டர்களையும் அவர் வழிநடத்துகிறார். இதை ஒன்று அதை சிறமேறி எடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் சீரும் சிறப்போடும் சிறமேற்கொண்டு அந்த பணியை அர்ப்பணிப்போடு செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சமூக பணியை மக்கள் வெகு தூரத்திலிருந்து பார்க்காத போல், யாரும் பார்க்காதது போல தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு ரசிக்கிறார்கள், விரும்புகிறார்கள், வரவேற்கிறார்கள். அதிலும் குறிப்பாக எந்த கட்சியும் சாராத நடுநிலை வாக்காளர்கள் நின்று பார்த்து திகைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மனம் கவர இன்னும் கொஞ்சம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தோழர்களும் இன்னும் கொஞ்சம் துரிதமாக வேலை செய்தால் அந்த வாக்குகளையும், அந்த நடுநிலை வாக்காளர்களுடைய வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தை பெறுவதற்கு அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை சிந்தாமல் சிதாமல் பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனும், ஒவ்வொரு தோழர்களும், ஒவ்வொரு தோழிகளும் இன்றும் கூடுதல் கவனம் செலுத்தி செய்து நாம் முன்னெடுப்பு எடுத்து செய்தோம் என்றால் வெற்றி நிச்சயம். நாளைய வரலாறு, வாகை சூடும் வரலாறு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கித்தான் என்பதில் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் காண்கின்ற களத்தில் காண்கின்ற காட்சியாகும். எனவே நேயர்களே, ஒரு நல்லதொரு சமுதாயம், ஒரு நல்லதொரு அரசியல் கட்சி, ஒரு நல்லதொரு அரசியல் முன்னெடுப்பு 2026 தேர்தலில்
தமிழக மக்கள் விரும்பும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வலுப்பெறும் என்பதில் பரவலான மக்கள் சொல்கின்ற கருத்தை மையப்படுத்தி அதை அலசி ஆராய்ந்து வல்லினமில்லை பார்த்து நான் தெரிந்து கொண்ட களத்தின் உண்மை, நிதர்சன உண்மை. இது மேலும் தொடர வேண்டும். தமிழக மக்கள் சுபிட்சமாக நிம்மதியாக பெருசா செய்யணும். அடிப்படை வசதிகளை பெறுகின்ற அளவிற்கு ஒரு ஆட்சி, சட்டம் ஒழுங்கை பேணி காக்கின்ற, குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு மக்களாட்சியை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் வாக்குகளை சிதறாமல் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே தமிழக வெற்றி கழக தோழர்களை நாம் எல்லாரும் அனைவரும் மக்களுக்காக, பொதுமக்களுக்காக அர்ப்பணித்து வேலை செய்ய வேண்டும். அந்த பொதுமக்களையும் அந்த நடுநாளிலே வாக்காளருடைய நிலையை, எண்ணங்களை, எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற வகையில் நம்முடைய முன்னெடுப்புகள் இருக்க வேண்டும், இருக்கணும். அதற்காக நாம் தயார்படுத்தி முன்னெடுத்து செல்வோம் என்று சொல்லி வருகின்ற 2026 தேர்தல் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு நல்ல பாசிட்டிவ் சூழ்நிலையை உண்டாக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.